மக்களை என்னென்னுச்சுன்னா இன்றைக்கு வந்துட்டு ஒரு ஃபிஷ் ஃப்ரை அதோட ஒரு வெங்காய வெறுத்தல் வந்து போடுவோம் இந்த மாதிரிக்கு யாருக்கு நான் பிடிக்கணும் சொல்லுவோம். ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டோம். வெங்காயம் சின்ன வெங்காயம் இந்த நல்லா இருக்குது. நம்ம சின்ன வெங்காயம் இல்லை அதால் கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டினோம். இன்னமும் நல்லா அழகாக இருக்குது. ஓகே பாருங்கள் வெங்காயம் எப்படி பூக்கொள்ள விட்டு போடுறாங்க. அப்போ அதுக்கு கத்தி வரும். ஓகே நல்ல பிளேட் போல் கத்தி இருந்தால் இன்னும் அழகாக வெட்டலாம். இந்த வெங்காயம் வெட்டுறதுக்கு உண்மையிலே கடும் ஒரு வேதனை. அது சவுதியில் இல்லை, எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த வெங்காயம் வெட்டுறதுக்கு தானே கடும் வேதனை. வேதனை இருந்துச்சுன்னா கண் வேதனை. ஊரில் இப்படி எல்லாம் பச்சை மிளகா இருக்காங்கிறது இருந்தால் ஃபோட்டோ அடித்து போடணும், பார்ப்போம். கொமெண்ட்ஸில் போடணும். பச்சை மிளகா சைஸு, தக்காளி, உள்ளி, வெங்காயம், பச்சை மிளகெல்லாம் வெட்டி முடிஞ்சுது. ஓகே, இப்போ நம்ம கறிக்குரிய சாமான் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து வெங்காயத்தை போடணும். ஓகே, வெங்காயம் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போடணும். ஏன்னா ஒன்றா போகணும், ஒன்றா வரணும். அப்போ நல்லா இருக்கும். மீன் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, முழிச்சா ஒரு உடைவே இல்லாமல் இருக்குது. மீன் பொரியல் சும்மா சட்டப்படி அண்டா சட்டப்படி வந்துருக்கு மீன் பொரியல். பாருங்க, அப்போ வெங்காயம் அப்படியோ வெந்து ஒரு ப்ரௌன் கலரில் வந்துருக்கு. ஓகே, நம்மளோட வறுவல் என்னது வெதுப்பல் ரெடி ஆயிடுச்சு. சரி, என்ன சொன்னால் இப்போ தானே உப்பு போடணும். உப்பு இருக்கு தானே, ஒரு கணக்குக்கு உப்பு கொஞ்சம் போடணும். ஓகே, நாட்டில் இருந்ததுக்கு அந்த கொச்சிக்காத்தூள் கொஞ்சம் போடணும். ஓ, அதோட காஷ்மீர் கொச்சிக்காத்தூள் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன். ஃபைனலாக நம்மளோட கறியில் கலர் இப்படி வந்திருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்போ. ஓகே, நம்மளோட மீன் வெதுப்பல் ரெடி ஆகிடுச்சு. சரி பாருங்கள், வெங்காயத்துக்கு மேலே போட்டாச்சு. ஓகே, ரைட், நம்மளுக்கு மீன் ரெடி ஆகிடுச்சு. மீன் ஃப்ரையும் வெங்காய வெதுப்பலும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, சாப்பிட்டு பாப்பேனே. என்ன செய்யணும் மனுஷன்னா, உண்மையில் இந்த மீன் அப்படியோ பேர்த்து நறுக்கி அதையும் போட்டு அப்படி சோத்தில் லைட்டாக அப்படி பெதறி போட்டு அப்படி தூக்கி வாயில் வச்சா வாவ். இது எப்படி இருந்துச்சுன்னா, உண்மையில் ஒரு நாளைக்கு முந்தி மீனை வாங்கி வந்து வெட்டி உப்பு போட்டு புளி போட்டு மசாலா போட்டு நாம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஒரு நாள் கழிஞ்சது போல் பொரிச்சு பாருங்கள், அதில் டேஸ்ட்டு வேறு. அது மட்டும் இல்லை, இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதை பார்த்து போட்டு எப்படி இருக்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, வாங்க. மீன் ஃப்ரையும் வெங்காய வெதுப்பலும். சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்ட் ஆகி.